ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அலாஸ்காவின் ஆங்கரேஜ் நகரில் வசிக்கும் அமெரிக்கர் ஒருவருக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் மோட்டார் சைக்கிள் ஒன்றை பரிசாக அளித்துள்ளதாக ரஷ்ய ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. டிரம்ப் புட்டின் சந்திப்பிற்கு முன்னதாக ரஷ்ய ஊடகங்களுக்கு பேட்டியளித்த மார்க் வாரன் என்ற அந்த அமெரிக்கர் தாம் பயன்படுத்தும் யூரல் நிறுவனத்தின் மோட்டார் சைக்கிளின் உதிரி பாகங்கள் யுக்ரைனில் உள்ளதால் அவற்றை பெறுவது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் இதனால் ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வந்தால் நல்லது என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு அமெரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுத்த அன்பளிப்பு என கூறி புதிய யூரல் மோட்டார் சைக்கிளை பரிசாக வழங்கியுள்ளார். சிரியாவில் வரலாறு காணாத வறட்சியால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காமிஷ்லி பகுதியில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வறட்சியால் பயிர்கள் அனைத்தும் கருகி அங்கு கடும் கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. செலவிட்ட அனைத்து முதலும் நஷ்டமானதால் டிசம்பர் மாதத்திற்குள் போதிய அளவு மழை பெய்யவில்லை என்றால் விவசாயத்தையே விட்டுவிடப் போவதாக அந்த நாட்டு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயினில் வரலாறு காணாத காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் காடுகள் எரிந்து நாசமாகி வருகின்றன. ஆஸ்டோர்கா பகுதியில் கடந்த 16 நாட்களுக்கும் மேலாக காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருகிறது. 20 ஆண்டுகள் இல்லாத அளவாக சுமார் 8,48,000 ஏக்கர் வனப்பகுதி தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் நாட்டின் அனைத்து துறைகளும் ஈடுபட்டு வருகின்றன. இதன் காரணமாக 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு சராசரி வெப்பநிலை 51 டிகிரியை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாதான் தாக்குதலை நிறுத்தி போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கி டிரம்ப் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது யுக்ரைனின் பாதுகாப்பு குறித்து ஜெலன்ஸ்கி கவலை தெரிவித்தார். யுக்ரைனில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் தேர்தலை நடத்த முடியாது என்றும் அவர் கூறினார். அப்போது யுக்ரைனின் பாதுகாப்புக்கு தேவையான உதவிகளை அளிக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக டிரம்ப் உறுதியளித்தார். தாம் அதிபராக இருந்திருந்தால் இந்த போரே தொடங்கி இருக்காது என்றும் ஜோ பைடன் அதிபராக இருந்ததால்தான் போர் தொடங்கியது என்றும் டிரம்ப் கூறினார். ஜெலன்ஸ்கி விரும்பினால் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். அதற்கு ரஷ்யாதான் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி பதிலளித்தார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.